நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புகிற விஷயம், இப்போ நம்ம லெட்டர் எழுதுறோம் எழுதலை அதெல்லாம் வேற விஷயம். இப்போ ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லி எழுத ஆரம்பிப்பீர்கள்? அதான் இங்கே இது கொடுங்க. உங்கள் மகளுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க இப்போ, ஓகே, என்ன வரியில் எழுத தொடங்குவீர்கள்? என் சின்ன அன்பு பயலே, சின்ன பயலே, எப்படி இருக்கின்றாய்? உன் நலமறியே அவா. ஓகே. அப்பாவுக்கு நீங்கள் எழுதுறப்ப? என்னுடைய செல்ல அப்பா. என்னுடைய செல்ல அப்பா. கூல். எஸ். பக்கத்தில் என்னை பெற்ற தாயே. என்ன பெற்ற தாயன்னு தான் எழுதுவீங்க. ஓ குட். என் உயிர் டேடியே எப்படி இருக்கீங்க? என் உயிர் டாடி எப்படி இருக்கீங்க? ஓகே. அன்பு மீனா. அன்பு மீனா. நீங்க எப்படி எழுதுவீங்க? அன்புள்ள அப்பா எப்படி இருக்கீங்க? அன்புள்ள அப்பா எப்படி இருக்கிறீர்கள்? ஓகே, பின்னால கொடுங்க. என் பாசத்திற்குரிய மகளே, உன் நலம் நலமறியாவா. பாசத்துக்குரிய மகளே, நலம் நலமறி ஆவல். என் செல்ல வில்லன் அப்பா. செல்ல வில்லன் அப்பாவா? எப்பயாவது அப்படி எழுதுவீங்களா? எப்பவுமே அப்படிதான் எழுதுவீங்களா? எப்பயுமே. செல்லக்கண்ணு யோகக்கார கண்ணு. செல்லக்கண்ணு யோகக்கார கண்ணு. எப்படி இருக்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? ஓகே. என் பிரியமுள்ள அப்பாவிற்கு. என் பிரியமுள்ள அப்பாவிற்கு. ஓகே. அன்பு செல்வம் அஷ்டலட்சுமிக்கு உனது அன்பிலே அப்பா எழுதிக் கொள்வது நலம். நீ நலந்தானா? அன்புள்ள செல்வம் அஷ்டலட்சுமிக்கு அன்பு அப்பா எழுதி கொள்வது. சொல்லுங்க அஷ்டலட்சுமி, நீங்க என்ன எழுதுவீங்க? அன்புள்ள அப்பாவுக்கு நலமறியாவில். ஓகே, பின்னால? மகாராஜாவுக்கு குட்டிராணி எழுதுவது. மகாராஜாவுக்கு குட்டிராணி எழுதுவது. குட்டிராணி எழுதுவது. சூப்பரா இருக்கப்பா. மகாராஜாவுக்கு மகாராஜா ஜிப்பெல்லாம் போட்டுருக்காரு. மகாராஜாவுக்கு குட்டிராணி எழுதுவது. வெரி நைஸ். எஸ். கௌரி குட்டிக்கு எப்படி இருக்கிற? என்னம்மா? கௌரிமா எப்படி இருக்கிற? கௌரிமா. கௌரிமா. ஓகே, நைஸ். பிரியமுடன் பிரியாவுக்கு அப்பா எழுதுவது. பிரியமுள்ள பிரியாவுக்கு அப்பா எழுதுவது. ஐ லவ் யூ டாடி எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ டாடி எப்படி இருக்கீங்க ஓபன் பண்றது. ஓ ஆ. செல்ல அப்பாவுக்கு. செல்ல அப்பாவுக்கு. என்ன பெத்தாலே. என்ன பெத்தாலே. பா என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நான் எப்பவுமே கூப்பிடுறதேப்பா. என்னப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நீங்க எப்படி சொல்லுங்க? அன்புள்ள பாபிக்கு உன் அப்பா ஆசீர்வாதமா அன்புள்ள பாபிக்கு. பாபிங்கிறது நிக் நேம். பாபிக்கு உன் அப்பா ஆசீர்வாதமா எழுதி கொள்வது. ஆசீர்வாதமா எழுதி கொள்வது. இது எழுதுவாங்க நிறைய பேர். அன்புள்ள என் செல்லப்பன் பிரியாவுக்கு அப்பா எழுதுவது. அன்புள்ள செல்ல பொண்ணு பிரியாவுக்கு அப்பா எழுதுவது. மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்படிதான் போய் எழுதுவீங்களா? இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க அப்பா தான். எனக்கு சோ மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் எழுதுவீங்க. மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட். வெரி குட். தென் அன்புள்ள பாச பொண்ணுக்கு எழுதுவது. அன்புள்ள பாச பொண்ணுக்குன்னு எழுதுவீங்களா? ஓகே. நீங்க என்ன எழுதுவீங்க? அன்பு கிருஷ்டாவிற்கு. அன்பு கிருஷ்டாவிற்கு. என்னோட அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஓ, அன்புள்ள கிருஷ்டாவுக்கு. ஓகே, நைஸ். ஹாய் மீசா ராமு எப்படி இருக்கு? ஹாய் மீசா ராமு எப்படி இருக்க? ஓகே. மீசா பெருசா இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம். இப்போ ஆஃப் கோர்ஸ் பேத்திக்காக மாத்திருக்காரு. ஓகே. அதனால மீசன் தான் கூப்பிடுவோம் நாங்கெல்லாம். ஹாய் மீசா ராமு. சொல்லுங்க, நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? கண்மணி பவித்ராவுக்கு அப்பாவின் ஆசிகள் நலம் நலமறியாவில். ஓகே.